தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தில் 6 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிப்போம். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்பட்டப்பட்டும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளச் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தம் ஆகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு பவுலை மீட்டெடுத்த பிறகு ஒரு கூட்ட ஜனங்களை பவுல் வழியாய் ரட்சிக்கும்படி கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஆனால் அந்த பவுல் உத்தமம் உண்மையுமாய் உமக்கு முன்பதாக ஆண்டவரே அந்த ஜனங்களெல்லாம் நினைத்து மீண்டுமா அந்த ஜனங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளும்படி செபித்து கொண்டது போல இன்றைக்கு அடியானும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கொடுக்கப்பட்ட சபை ஊழியங்கள், கிறிஸ்டியன் ஆட்டோ டிரைவர் ஃபெலோஷிப்ல இருக்கிற சகோதரர்கள், இன்னும் யாருக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோமோ அவர்களுக்கு எல்லாரும் நாங்கள் மீண்டுமாய் ஒரு கூட நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். அப்பா, அவருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கித்து வந்தோமோ, எத்தனை ஜனங்கள் எத்தனை ஆயிரங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எங்கிருந்தாலும் உலகத்திலே எந்த திசையில இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து சத்தியத்திலே நடந்து கொள்ளும்படி, சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியின் வழியா யாரெல்லாம் ஆண்டவரே தனக்கு தனிப்பட்ட விதத்துல மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறார்களோ அவருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுங்க, இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக ஒரு மாபெரும் அற்புதங்களும் அதிசயங்களும் குடும்பங்களிலே நடக்கட்ட சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா துதி கனமாகவே ஒருவருக்கு எடுக்கிற சுவாமி விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 10 நாட்கள் தமிழிலும், ஒரு வாரம் ஆங்கிலத்திலும், இன்னொரு வாரம் தமிழிலும், கடைசி வாரத்துல கன்னடத்துல இந்த வாழ்வு தரும் உணவு சந்திக்கப்படுகிறது. அதனால் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.